அனைவருக்கும் அனைவருக்கும் பகவத் மிஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரதிதேவி அம்மாவிற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த இந்த நிகழ்ச்சியில் நம்மளுக்கு ஞான ஆசிரியர் ரதிதேவி அம்மா இலங்கையிலேருந்து நம்மளுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள இந்த கலந்துரையாடலை நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வணக்கம்மா. வணக்கம். ஆரம்பிக்கலாமா? சவுண்ட் கொஞ்சம் உங்களோட சவுண்ட் கொஞ்சம் குறைய கேட்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்கம்மா. இப்ப கேக்குதுங்களாம்மா? இப்ப கேக்குது. ஆமா, சரிங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு இந்த கலந்துரையாடல் கேள்வி பதில், நீங்க உங்களோட அனுபவங்களை இப்ப தொடங்கினது டிசம்பர் 1 இருந்து நடந்து கொண்டிருக்குது. எவ்வளவு அனுபவங்களை பற்றி உங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணலாம், அல்லது கேள்விகளும் கேட்கலாம். நாங்க தொடங்குவோம் 8:30 மணி என்றதால. உங்களோட அனுபவங்களையும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம், கதைங்க. ஒருத்தர் ஒன்றும் கேட்கிற மாதிரி இல்லை. பிரகாஷ், யாராவது நீங்க இந்த நிகழ்ச்சியில புதுசாக வந்திருந்தாவோ இல்லை ஆல்ரெடி கலந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களோட ஜஸ்ட் டவுட் எதாக இருந்தாலும் டவுட் இருந்தாலும் அம்மாட்ட கேளுங்க. இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த பகவத் மிஷனில் நம்ம கருத்துக்கள் மூலமாக எப்படி நீங்கள் பயனடைஞ்சீங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தருமே உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டவுட் இருக்கும், நிறைய பேர்த்துக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் அம்மாட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. இல்லை நீங்களே கூட ஏதாவது ஒரு டாபிக் பேசுங்கம்மா. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஏதாவது டாபிக் பேசுங்க, அதுக்கப்புறம் கூட அதுலேருந்து எனக்கு ஐயாட அந்த சிந்தனையும் தோட் அண்ட் திங்கிங்கை பற்றி தானே எல்லாம். நாங்க என்ன பார்த்தாலும், எவ்வளவு தான் எங்களோட வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கைக்கு நாங்க கொண்டு வந்தாலும், 2 விஷயத்தை பற்றி ஒரு புரிதல் எங்களுக்கு சரியா இருந்தா எங்களோட வாழ்க்கையை நாங்க சரியாக கொண்டு போகலாம். ஒன்று தோட்ன்றது எண்ணம், சிந்தனை, சிந்தித்தல். சிந்தனை என்றது தானாக வாரது. எங்களுக்கு அதில் நாங்க எந்த முயற்சியும் பண்ணாமலுக்கு எங்களை சுற்றி எங்களோட சூழல், எங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலை எங்களுக்கு ஒன்று சாதகமா இருக்கும், அல்லது எங்களுக்கு பாதகமா இருக்கும். ஒன்று நாங்க விரும்பினபடி நடக்கலாம் இந்த சூழல், அல்லது நாங்க விரும்பாதபடியும் அந்த சூழல் நடக்கலாம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில ஒரு எண்ணம் வரும். அதாவது எங்களை சுற்றி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையா இருந்தா வார எண்ணம், சந்தோஷமான ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள வரும். துக்கமான ஒரு சூழ்நிலை நடக்கிறதுக்குள்ள துக்கமான ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள, கவலை எண்ணம் எங்களுக்குள்ள வரும். இந்த எண்ணம் வாரது தானாகத்தான் வருது, நாங்க முயற்சி பண்ணி வரல. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த எண்ணம் வருது. நாங்க சிந்தித்தல்ன்றது நாங்க எங்கட சாய்ஸ். அந்த சிந்தனை என்றது எங்கட சாய்ஸ் இல்லை, எங்கட கட்டுப்பாடுல இல்லை. அப்ப இந்த உண்மையான இந்த புரிதல் இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க கடந்து போகலாம். அப்ப நாங்க சிந்தித்தல் என்ன செய்யணும்டா, இந்த வார சிந்தனைய பயன்படுத்தலாம், எப்படி என்ன செய்யலாம்ன்றது மட்டும்தான் எங்கட திங்கிங்ல இருக்கணும். ஏன் இந்த எண்ணம் வருதுன்ற கேள்வி நாங்க கேட்கக்குள்ள அந்த 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 எண்ணங்களை நாங்க நெகட்டிவாக மாத்திரம். இப்ப உண்மையான எதிர்மறை உணர்வுகள் எதுவும் இல்லை. நாங்க எனக்கு ஏன் பெருகுது, இது வரக்கூடாதுன்னு நாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பை கொடுக்கக்குள்ள, அந்த எங்களுக்கு வார சிந்தனைக்கு ஒரு எதிர்ப்பை கொடுக்கக்குள்ளதான் அந்த எண்ணங்கள் எதிர்மறை உணர்ச்சிகளாக மாறி எங்களுக்கு தீங்குளை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உருவாகுது. இப்போ ஒன்று இதுல உண்மையான பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாங்க என்ன செய்கிறோமோ, நாங்க என்ன எறிகிறோமோ அதுதான் எங்களுக்கு திரும்ப வருது. நன்றும் தீதும் பிறதர வாரா. வாழ்க்கையில தத்துவமே இதுதான். இந்த ஐயாட புரிதல்ல எல்லாத்துலயும்
பகவத்கீதையோ என்னத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் நாங்க செய்யறதா நமக்கு தண்டனை என்று இறைவன் ஒருவர் ஒன்றும் தாரல்ல. எங்களுக்கு வர எண்ணங்கள் தான் தண்டனையா இருக்கு எங்களுக்கு. அந்த எண்ணத்துல நாங்க எங்களுக்கு எடுத்தது அதுல இருந்து நாங்க டோர்ச்சர் எங்களை போட்டு துன்பப்படுத்துறோமே, பலி எடுத்துறோமே, இதுதான் நாங்க எங்களுக்கு கிடைக்கிற தண்டனை. வேற தண்டனை இறைவன் தாரல்ல. இதை நாங்க புரிஞ்சிட்டோம்னு சொன்னா அதை எப்படி அதை எடுக்காமலுக்கு ஐயா அதை அழகாக வடிவ சொல்லி இருக்கிறார். அதை ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி சும்மா விட சொல்லி செய்யறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த முடிவு எடுக்கிறது தான் நாங்க அந்த தண்டனையில இருந்து தப்புறதுக்கான ஒரு வழி, இந்த பிரச்சனையில இருந்து தப்புறதுக்கான ஒரு வழி. இல்லாட்டி நாங்க கஷ்டப்படத்தான் வேணும். உலகத்துல 195% தண்டனை அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. தங்களுக்குள்ள தாங்களே வருத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க எங்களை வருத்தாமலுக்கு நாங்க இருக்கிறதுக்கு தான் இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிரயோசனமா இருக்குமான்னு நான் நம்புறேன். நீங்க இதுல கேள்விகளை கேட்கலாம், நாங்க கலந்துரையாடலாம். கேக்குறீங்களா? கேள்விகள் கேட்குறீங்களா அல்லது உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்றீங்களா? 28 பேர் இருக்கிறீங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். என் பேரு ஸ்வேதா. ஒரு நிமிஷம்மா, நான் வீடியோ. என் பேர் ஸ்வேதா. என் ஹஸ்பண்ட் வந்து பகவத் ஐயாவோட இதுல வந்து ஃபாலோ பண்றாரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நானும் என் ஹஸ்பண்ட் சொல்றதையும் பகவத் ஐயா சொல்றதையும் சேர்த்து நாங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்மா. ஆனா இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வந்து இமீடியட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் ஃபீல் பண்றோம் ஏன் வந்து நம்ம இப்படி பேசணும், அவங்களுக்கு வந்து யாருமே இல்லை, நாமளும் இப்படி பேசிட்டோம்னா என்னங்கிறது. திரும்ப நம்ம வந்து சரியா நம்மள வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். திரும்பவும் அதே மாதிரி ஒரு பிரச்சனைய சமாளிக்க முடியாத நிலையில வந்து திரும்பவும் வேகமா பேசிடுறோம். அப்புறம் ஃபீல் பண்றோம். அத வந்து நம்ம யோசிக்க கூட முடியாத தருணமா இருக்கு அந்த சூழல். அத வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? முடிஞ்ச அளவு ட்ரை பண்றோம். பட் அது உள்ள அழுத்தமா மாறிடுது. வேண்டாம் பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு விடும்போது நம்மளோட ஃபீலிங்ஸ வந்து அவங்க கிட்ட இல்லம்மா இது தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. பட் நம்மளும் வந்து சொல்றதுக்கு முற்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறேன். இப்ப வந்து அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் என்னை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது மட்டும் எனக்கு தேவைப்படுதுங்கம்மா. கொஞ்சம் இதுக்கு உண்டான ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கம்மா. ஆமா, நல்ல கேள்வி. நல்ல ஒரு இது என்னன்னு சொன்னா, நீங்க உடனே ஒரு ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறீங்க என்ன, அது வந்த அந்த எண்ணம் வந்த உடனேயே அது நீங்க செய்யல, அது நீங்க இல்ல, உங்களை அறியாம தானே அது நடக்குது. அதுக்கு நீங்க பொறுப்பெடுக்காதீங்க, அது அப்படி அதுக்கு கவலைப்படாதீங்க, தூக்காதீங்க. ஐயோ பரவாயில்லன்னுட்டு நீங்க அடுத்ததுக்கு போங்க. இல்ல இப்ப அவங்க எதிர்த்து இருக்கிறவங்க ஃபீல் பண்றாங்க இல்லம்மா, அப்ப வந்து அது மனசு ரொம்ப பாரமா இருக்கு. ஐயோ அப்படி ஃபீல் பண்ணிட்டாங்களே, நாம பேசுறது தப்பா, நம்மளோட ஃபீலிங்ஸுக்காக அவங்களையும் ஹர்ட் பண்றோமே. அவங்க தப்பே பண்ணிருப்பாங்க, அத வந்து அவங்க ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. பட் நாம சொல்லி அவங்க ஜாஸ்தியா ஃபீல் பண்றாங்க இல்லைங்களா, புரிஞ்சுக்காம ஐயோ நம்ம சத்தம் போட்டோமே, அந்த ஒரு விஷயத்த நான் சாதாரணமா அவங்கள ஹேண்டில் பண்ணணுங்கிறதுமா. அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அதுக்கு நீங்க உங்களை குற்ற உணர்ச்சியாக எடுத்துக்கொள்ளாமலுக்கு பரவாயில்ல ஓகேன்னு சொல்லிட்டு இனி கொஞ்சம் கவனம் மாறிங்க. அடுத்த நிகழ்வு இப்படி நடக்கக்குள்ள ஒரு தரம் நீங்க ஒரு கவலை உங்களுக்கு விளங்கிட்டுது, நீங்க செய்யறது பிள்ளைன்றது விளங்குறதுதான் ஞானம். உங்களுக்கு அது வந்துட்டு இவ்வளவு நாளும் அது வரல தானே, யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு அது வந்துச்சு, பரவாயில்ல. அதை நீங்க பெருசாக எடுக்க வேணாம், அதுவும் பரவாயில்ல, எனக்கு தெரியாம நடந்துட்டு என்று தூக்காமலுக்கு இனி நான் செய்யக்குள்ள கவனமா இனி நான் உடனே செய்ய மாட்டேன், கொஞ்சம் பொறுத்து. அதாவது ஒரு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்த உடனேயே அந்த கோபம் வந்தோடனே நக்கன்னு நீங்க கோவப்படுறவனாக உங்களை அறியாமலுக்கு தான் அது வருது. அது நீங்க இல்ல, அது நீங்க எடுக்காதீங்க, அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதீங்க. பரவாயில்ல, எடுத்துட்டாலும் விட்டுட்டு அடுத்த தடவை நடக்கக்குள்ள கொஞ்சம் ஒரு இடைவெளி எடுங்க. அந்த வாரத்துக்கு அந்த ரியாக்ஷனுக்கு இடையில ஒரு ரெஸ்பாண்ட் பண்ற அளவுக்கு ஒரு கொஞ்சம் இடைவெளி எடுத்தா அதுதான் உங்களுக்கான அமைதியான கவனத்துல நிறுத்தி ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏங்கமா கவனத்துல நிறுத்தணும். ஓகே, கொஞ்சம் அந்த உங்களோட திங்கிங்ல மட்டும் கவனமா இருங்க, எண்ணத்துல கவனமா இருக்காங்க. நான் என்ன செய்யணும், உங்களோட கையில உள்ளது என்னன்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிறது, நீங்க சொல்றது, நீங்க செய்யறது, இது யார சரிசமா உங்களோட.
சரிங்கம்மா. மற்றாக்களுக்கு உங்களை நிரூபிக்கணும்னு யோசிக்காதீங்க. ஐயோ ஆ, நான் பிழை விட்டுட்டேனே, இவருக்கு நான் நல்லா இருந்து காட்டணும் என்று உங்களை நிரூபிக்கிறதுக்கு நீங்க போகாதீங்க. யாருக்கும் ஆ, நிரூபிக்க போகாதீங்க. ஆ. தேவையில்லை நமக்கு. இப்போ நிரூபிக்கிறத விடங்கம்மா, அம்மா அங்க வந்து அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. நாம போனா திரும்பவும் பிரச்சனையில மாட்டிக்குவோம்னு சொல்லி ஒரு கவனத்த நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்கும்போது, அவங்க அத ஏத்துக்க ரெடியா இல்லம்போது, நம்மளோட வாய்ஸ் வந்து ரெய்ஸ் ஆயிடுதுங்கம்மா. அப்ப வந்து அவங்களுக்கு என்னன்னா, புரியாத தன்மையில அவங்க கோவம் ஜாஸ்தி ஆயிடுது. நாமளும் அதையே செய்யறோங்கிற ஒரு மன வருத்தம் இருக்குங்கம்மா. குற்றுணர்வு இல்ல, மன வருத்தம். நம்ம எப்படி இத வந்து இவ்ளூண்டு பிரச்சனைகள கூட நம்ம ஹேண்டில் பண்ணாம, நம்ம எப்படி பெரிய பிரச்சனைகள எல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுங்கிறது தாங்கம்மா. ஆமா. அ அ ஆமா. அது நீங்க மனவருத்தம் கொண்டு வாரது இயற்கை தானேன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. இப்ப அப்படி சரிங்கம்மா. ஒரு சூழ்நிலை இருக்கக்குள்ள ஆ, சந்தோஷமான உணர்வு வருமா உங்களுக்கு? வராதுங்கம்மா. எது சரி? எது வரணும் வாரது சரி? உங்களுக்கு அந்த டைம்ல, அந்த சூழ்நிலையில உங்களுக்கு எது வாரது சரின்னு சொல்லுங்க. துக்கம் ஒரு வாரது மன சரிதானே? அமைதி, ஒரு கிளாரிட்டி. ஆ. துக்கம் வாரது இயற்கை தானேன்னு ஏற்றுக்கொள்ளுங்க அத. அதையும் சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதாவது எது எது வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு குடுக்காதீங்க. ஓகே அது சரியாத்தான் பெறகுது. சரிங்கம்மா. ஓகே, ஓகே. சரிதானே? இப்ப உங்களுக்கு சரி. அப்படி ஒரு மன வருத்தம் வாரது ஒரு இயற்கை தானேன்டா அதையும் அதையும் ஏற்றுக்கொண்டீங்கண்டா, அதையுமே உங்களோட உங்களோட ஏத்துக்கணும். ஆ ஆ, அத சரி. ஏற்றுக்கொண்டீங்கண்டா, உங்களோட மனசு பக்குவப்பட்டுரும். ஏற்றுக்கொள்ற சரிங்கம்மா. பக்குவம் உங்களுக்கு வர ஸ்ட்ரென்த் ஆயிரும் உங்களோட மைண்ட். அப்ப சரிங்கம்மா. பிறகு என்ன வந்தாலும் உங்கள சுற்றி ஓகே என்று நீங்க அந்த மனம் நல்ல வலிமை வரும். மனம் வந்து வலிமை அடைகிறது இப்படித்தான். சரிங்கம்மா, சரிங்கம்மா. அத ம். ஹேண்டில் பண்ணாம அப்படியே நீ பாட்டுக்கு விடு. அதுவே தானா ஆ சரியாயிடுங்கிறது. ஆ, அதுதான். அது சரிங்கம்மா. உங்களுக்கும் இந்த மனதுல ஒரு நல்ல ஒரு நிலைமை வரணும்னு நீங்க எதிர்பார்க்கிறது தான் அங்க ஒரு பிரச்சனைய உங்களுக்கு உருவாக்குது. சரிதானே? ஆமாங்கம்மா. ஆமா. அதுதான் அந்த பிள்ளைக்கு கொண்டு வருது. நல்ல ஒரு நிலைமை மனதுல வராது. அது உள்ள என்ன ஓகே, ஓகே. இருக்குதோ கண்ணாடியில என்னத்த ஆ, காட்டுதோ சரியா தான் காட்டுது கண்ணாடி. நீங்க முகத்துல அழுதது தான் காட்டும். அப்ப நீங்க ஆமாங்கம்மா. அழுது கொண்டு, ஐயோ! அது அழக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறது சரியா? இல்லையே! இல்ல. ஆ, கண்ணாடி உள்ளுக்குள்ள மனம், நிழல் சரியாத்தான் காட்டும். அப்ப துக்கத்த ஓகேங்கம்மா. காட்டுதுன்னு சொன்னா, ஓகே. இப்ப துக்கத்த காட்டுறது ஓகே தான். அது இயற்கை தானன்றதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மன ஆ. வருத்தத்த. ஓகேம்மா. அம்மா இன்னொரு ம், கேள்வி. இப்ப வந்து ம், இந்த ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ம், நம்ம மனசு வந்து அவங்கள போய் சமாதானப்படுத்த இடம் குடுக்க மாட்டேங்குது. ம், இருந்தாலும் நம்ம போய் சமாதானப்படுத்த முற்படுறோம். அப்போ அவங்க ம். ஏத்துக்காத மனநிலையில அவங்கள எப்படி புரிய வச்சு அவங்கள வந்து நம்ப இல்ல இது தப்புமா, ஏன்னா இங்க போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றத வந்து எப்படி அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறவங்கள எப்படி வந்து காம் டவுன் பண்றதுங்கம்மா? காம் பண்றது. புரிஞ்சுக்க மாட்டாங்க. ம், என்ன சொல்லுங்க? ஒவ்வொரு ஆட்களும் அவங்கவங்களோட இயல்புப்படிதான் நடப்பாங்க. ம். சரிதானே? இப்ப நம்மட மனசுல இருக்கிற இயல்புல இருந்து தான் நம்மட எண்ணங்கள் வருகுதுன்னு சொல்லக்குள்ள, நம்மட இயல்புல என்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ம். யோசிச்சு பாருங்க. எங்கட எங்கட இயல்பு ஒரு கிடங்கு மாரி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பழைய பதிவுகள் எல்லாம் எங்களுள்ள இருக்கு. அதுக்கேற்ற மாரி சரிங்கம்மா. தான் எங்கள ஓட்டோவா அதுதான் எங்கள இயக்கி நடத்தி கொண்டு இருக்கு. அதே போல தானே எல்லாரும் ஆமாங்கம்மா. நடத்தி கொண்டு இருக்கு. அவங்களுக்கு நீங்க சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது. ஆ, அவங்களுக்கு அது பிடிக்காது. நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போய் அவங்க பிள்ளையா போறாங்கன்னு சொல்லி நீங்க அட்வைஸ் பண்ண போனீங்கன்னா, அவங்களுக்கு அது பிடிக்காது உங்கள. அத விரும்ப ஆ. மாட்டாங்க. ஏன்டா தாங்க செய்றது தான் 100% சரிங்கம்மா. சரியென்று அவங்க ஓகே. நினைச்சுக் ஆ, கொள்றாங்க. ஏன்டா ஆ, அந்த இயல்பு தானே அவங்கள நடத்துது. ஆ. சரிங்கம்மா. அதனபடியா நீங்க உங்களோட வைப்ரேஷன நீங்க உங்களுக்குள்ள அமைதியா இருந்தீங்கன்னா, அந்த அந்த வைப்ரேஷன் தானே அவங்கள மாற்றுமே தவிர, நீங்க அட்வைஸ் பண்ணி அவங்க மாற மாட்டாங்க. அவங்க பேசுறதுல எப்படி பிரயோஜனம் இல்ல. இருக்கிறாங்க ம். ஆ? பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. ஆ அமை அதெல்லாம் ஒரு அ. பிரயோசனமும் இல்ல. ஓகே, ஓகேங்கம்மா. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, அவங்க ம். அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. ஆ, சரிதானே? அவங்க பிள்ளையாத்தான் ஆ. இருக்கிறாங்க. ஆனா ம். அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க உண்மையான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாக்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத ஆட்கள புரிஞ்சு கொள்ளலாம். சரிங்கம்மா. ம். ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. ஓ! ம். சரி. தேங்க் யூம்மா. ம். தேங்க் யூ சோ ம். மச்ம்மா. தேங்க்ஸ்.
37 பேர் இருக்கிறீங்க. உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்றீங்களா? ஒருத்தருக்கும் ஒரு சந்தேகங்களும் இல்லையோ? சந்தேகம் இருந்தால் அம்மாட்ட கேளுங்க. இல்லாட்டி அம்மா ஒரு டாப்பிக்கில் பேசுவாங்க. உதயகுமார் சார் பேசுகிறாரு நினைக்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். நாம விடுதலை அடைஞ்சிட்டோங்கிறத எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்குள்ள அது நாங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீனஸ் இருக்கா? இறுக்கமான மனநிலை, ஒரு தளர்வா இருக்குதா? தளர்வா இருக்கு. தளர்வா தான் இருக்கு, இருக்கன்ல. எப்படின்னு சொன்னா, விடுதலை என்று சொல்ல முதல் நீங்க ஒரு ஒரு பிடிவாதமான மனநிலையில இருப்பீங்க. இது இப்படி உங்களோட விருப்பப்படி நடக்கணும் தான் நீங்க இருப்பீங்க, அப்படித்தானே? உங்களோட விருப்பப்படிதான் உங்களோட எண்ணம் வர வேணும்னு சொல்லி ஒரு பிடிவாதமானத்துல இருந்து அந்த பிடிவாதத்தை விட்டுருக்கிறீங்க. அந்த பிடிவாதம் கொஞ்சம் தளர்ந்திருக்குது. எப்படி தளர்ந்திருக்குது? எப்படி வந்தாலும் ஓகே, இப்படித்தான் இருக்கணும், இப்படி இல்லை, அது எப்படியும் இருக்குமென்ற ஒரு பிடிவாத நிலை, தளர்ந்த நிலையில உங்களுக்கு ஒரு இறுக்கம் இல்லாமலுக்கு ஒரு தளர்வா இருக்கும். அதுதான் விடுதலை. அதை உணர்றீங்களா? உணர்றோம். தேங்க்யூ. போன முறையும் கேள்வி கேட்ட நீங்களோ வந்த நீங்களோ? ஆமா ஆமா. அது விடுதலை என்றதா அதுதான் எங்களுக்குள்ள. அதை நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். நன்றி நன்றி. எல்லாரும் 38 பேரும் உங்களுக்கு ஏதோ ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஆக்களா தான் இருக்கிறீங்க. அது விளங்குது. நீங்க கேள்விகளை கேட்கலாம் அல்லது உங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் எல்லாருக்கும். மேடம், இன்னொரு கேள்வி. ஆமா, கேளுங்க. நம்ம அகத்துல ஒன்றும் செய்ய போறது இல்ல, புறத்துல உள்ளதுக்கு மட்டும்தான் செயல்படுறோங்கிறதுக்கு ஐயா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காங்க. இதனால இது மட்டும்தான் தகவலா இல்ல இதையும் மீறி நிறைய ஏதாவது வேற இருக்கா விடுதலை? எங்க இருக்கு? அகத்திலையா? அகத்தில பத்தி தான் நம்ம நிறைய புரிஞ்சுக்கிறோம்ல, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் தேவையா? இப்ப நமக்கு புரிஞ்சிடுது. இப்ப ஐயா நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க, நிறைய பேசுறாங்க, நிறைய சொல்றாங்க. இது மட்டும் தானா இல்ல இன்னமும் வேற ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? அதாவது எங்களுக்கு அகத்துல ஒரு வேலையும் இல்லை, தெரிகிறதுக்கு எங்களோட நாலேஜ் அப்டேட் பண்றதுக்கு எல்லாம் தெரியத்தானே வேணும், தேவையில்லையா? உங்களோட நாலேஜை நீங்க எவ்வளவு படிச்சு நாங்க இப்ப எங்கட அறிவு அறியாமையில இருக்கிற அறிவு பேரறிவுற ஒரு அங்கமாக இருக்குது. இப்ப அது விளங்கிட்டா உங்களுக்கு? அது புரியுது மேடம். ஆனா அறிவால தான் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது தானே. ஏன்? அறிவு தானே எங்களோட செயலுக்கு. அந்த அறிவு அகத்துலதான் மேல இல்ல, அறிவை கொண்டுதானே நாங்க புறத்துல முழுதும் நடக்குது. என்ன நீங்க கதைக்கிறீங்க? அறியாமையில எவ்வளவு காலமும் நாங்க இந்த அறிவு அறியாமையில் ஒரு எல்லைக்குள்ள இருந்து அகத்துல போராடி கொண்டிருந்த அறிவு இப்ப தான புரிஞ்சதால பேரறிவின் ஒரு அங்கமாக இருந்து எல்லா செயலையும் சாதனை படைக்கிற ஒரு அறிவாக மாறப்போகுது. அப்ப நீங்க ஒரு சாதனையாளராக மாறுறதுக்கு இந்த அறிவு இல்லாமலுக்கு எப்படி என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க. ஒரு பிசினஸ்ல உயர்ந்து ஒரு சாதனை படிக்கிறதுக்கோ அல்லது கல்வியில நீங்க என்ன செய்றீங்க ஐயா? நீங்க உங்களோடது கதைக்கிறீங்களா? இல்ல எடுக்கல நெட் எடுக்கல. நீங்க இப்ப படிச்சு வேலை செய்றீங்களா இல்ல என்ன செய்யறீங்க? வேலை செஞ்சு ஓய்வு பெற்றுட்டேன். அப்ப ஓய்வு பெற்றீங்கன்னா உங்களுக்குள்ள இப்ப நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருந்தா நீங்க மற்றாக்களுக்கு அதுல ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் உதவி தானே. நாங்க எங்களோட அறிவை நாங்க வளர்த்து கொள்றதுல எது நட்டம் இருக்கா? அறிவை வளர்த்துக்கிறதுல நட்டம் இல்லை மேடம். நம்ம என்னன்னா அகத்துல வர்றத நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நம்ம முடிவு தெரிஞ்சுக்கிட்டோம். புற செயல்பாடுகளுக்கு தான். புற செயல்பாடுகளுக்கு நமக்கு எது தேவையோ தேவையானதை செஞ்சுட்டு அப்படியே போயிடலாம் தானே.
ஓமோ தேவையானதை செய்துட்டு அப்படியே போகலாம். இப்ப நானெல்லாம் நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன். வாசிச்சு விழிப்புணர்வு கருத்தரங்குகள் எல்லாத்துக்கும் போக்குல எங்களுக்கு எவ்வளவு விஷயங்களுக்கு நாங்க கற்றது கையளவு கல்லாதது உலகளவு வந்து இருக்குதானே. எல்லாத்த பற்றி அறிகிறதானே நமக்கு நல்ல இல்ல அறிவுகளை எங்களுக்குள்ளான அந்த இல்ல அறிவுகள் இருக்குது. இல்ல அதுல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பேசுறதுனால ஏதாச்சும் நன்மையா மேடம்? என்னதால அது போல நிறைய பேசுறதுனால நமக்கு ஏதாச்சும் நன்மை இருக்கா? என்ன நிறைய பேசுறதாண்டா? என்ன பேச்சு? நிறைய கவியரங்கத்துல பேசுறோம், கட்டுரை எழுதுறோம், கவிதை படிக்கிறோம், ஓ நல்லதானே, புத்தகம் 4 பேரு எழுதுறோம். நன்மையோட நீங்க நல்ல விஷயங்களை கொடுத்தீங்கடா. நமக்கு நல்ல விஷயங்கிறது விடுதலை தானே. ஓ விடுதலை கிடைச்சா நாங்க புரியுதானே, எங்களோட அறிவு பேரறிவு எங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அந்த அறிவு எல்லாத்தையும் தெரியும். எல்லை இல்லாத அன்லிமிட்டெட் நாலேஜ் எங்களுக்குள்ள இருக்குது. அதுதான் அந்த நீங்க பாருங்க, இந்த உலகத்துல சாதனை படைத்தார்கள் எல்லாம் இல்லாமலுக்கு இப்படியே இவ்வளத்துக்குள்ளேயும் இருந்தாங்கன்னு சொன்னா இன்றைக்கு இந்த உலகம் இயங்குமா? எல்லாம் எவ்வளவு கண்டுபிடிச்சு கொண்டு போறாங்களோ ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் அறிவுறான். அதுக்கு ஒரு வயசு இருக்கா? இல்ல இல்ல ஆ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதெல்லாம் அதனால எல்லாம் நம்ம ஒண்ணும் செய்ய போறது இல்ல தானே. அதுக்காக தான் ஓ. நாம இப்ப நீங்க ஒரு புரியுற கற்று இப்படி சும்மா இருக்க போற இப்ப நீங்களே ஒரு இப்படி ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு செய்யலாம். நீங்களே ஒரு ஞான ஆசிரியர் அவர்கள் வந்து செய்யலாம். எல்லாம் செய்யலாம் தானே. செய்யலாம் அதுக்கு செய்யலாம் செய்யலாம். உங்களுக்கு பரந்த அறிவு இருந்தா தானே. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கு கேட்டா அந்த கேள்விகளுக்கு விட கொடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நல்லது தானே. ஐயாட புத்தகங்கள் நான் எல்லாம் வாசிக்கிறேன். நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்த இடத்துல நீயே மெய்ப்பொருள், மற்றது மெய்ஞான ரகசியம், ஆன்மஞான ரகசியம், இப்ப நிறைய இப்ப புத்தகங்கள். இப்ப மெய்ப்பொருள்ங்கிறது என்ன மேடம்? விடுதலைங்கிறது என்ன? நீயே மெய்ப்பொருள், நாம தான் மெய்ப்பொருள், நாம தான் அந்த இருப்பு. விடுதலை அடைஞ்சன்னு சொன்னா நம்மளை நாம உணர்றோம். அந்த மெய்ப்பொருளா தான் நாம உள்ள இருக்கிறோம். அதாவது இயக்கமாகவும் இருக்குது, கடலாகவும் இருக்குது, அலையாகவும் நாங்க தான் இருக்கிறோம். அப்ப இதெல்லாத்தையும் நாங்க புரிகிறதுக்கு அகம் பிரம்மாஸ்மி. அப்ப இதெல்லாம் நாங்க இன்னும் எங்களை உணர்றதுக்கு தேவைதானே. விடுதலை அடைஞ்சிட்டோம் நாங்க சும்மா இருக்கிறத விட நாங்க எங்களை பற்றி நீங்க உங்களை பற்றி உணர்ந்துட்டீங்க. நீங்க யாருண்டு உணர்ந்துட்டீங்களா? ஆமா உணர்ந்தாச்சு மேடம். உம் நீங்க யாருண்டு உணர்ந்தீங்கன்னு சொன்னா யாரு நீங்க? நீங்க யாரு? உணர்ந்துட்டோம் யாரும் இல்லாத அந்த என்ன எல்லையற்ற பரம்பொருள். ஓமம் மெய்ப்பொருள். ம். எப்படி இருக்கிறீங்க உள்ளுக்குள்ள? எப்படி இருக்கிறீங்க? உங்களோட இருப்பு எப்படி இருக்கு? என்ன இருப்பு? உள்ளுக்குள்ள வந்து பதிவுகள் எதுவும் தேவையில்லாத நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கறது போல. நமக்கு எது தேவையோ தேவையானதை பயன்படுத்திட்டு தேவையில்லாத அப்படியே விட்டுற வேண்டியது. நீயே மெய்ப்பொருள் புத்தகத்தை ஐயாடத வாசிச்சு பாருங்க. ஐயாட புத்தகம் அவ்வளத்தையும் பாத்தீங்க, அதுல ஒரு நட்டமும் இல்லை. நீங்க உங்களை பரிபூர்ணமாக உங்களை வடிவாக புரிஞ்சு கொள்ளலாம். நீங்க யாருன்றத புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப நாம வந்து விடுதலையை பெறுவதற்காக தான் எல்லாத்தையுமே படிக்கிறோம். அது தெரிஞ்சிட்டு நம்ம அறிவை போட்டு குழப்ப வேண்டியது இல்லையா? அறிவை நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான தேவை எல்லாமே இல்லாதானே. அமைதி நிலைக்கு போயிடும். ஒரு குழப்பமும் செய்ய தேவையில்லை. நீங்க அறிவு உள்ளுக்குள்ள சுதந்திரமா இருப்பீங்க, புரியா இருப்பீங்க. புரியா இருந்து சும்மா இருக்க போறீங்களா? சும்மாவே இருக்க போறீங்களா? ஐயா சொல்றாரு தானே, ஃப்ளோவிங்ல இருங்க தானே சொல்றாரு. சும்மா இருக்க உள்ளுக்குள்ள சும்மா இருந்து வெளியில உங்களுக்கு என்னென்ன தேவையோ இப்ப உங்களோட நீங்க என்ன செய்றீங்க? இப்ப வீட்டுல இருக்கிறீங்கன்னா என்ன செய்றீங்க? நான் சும்மாதான் வீட்டுல இருக்கேன். அப்படியே இருந்தா உங்களோட எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிருமே. எல்லாம் புத்தகங்கள் வாசிக்கலாம், நல்லதுகளை செய்யலாம். இரண்டான ஒரு வேலை செய்து கொண்டானே இருக்கிறீங்க. என்ன சும்மா இருந்தாலும் அதெல்லாம் செய்யறோம். அது தேவைதானான்னு நமக்குன்னு கேட்கறதுதான் கேள்வி. என்ன பொறுத்த அளவுல தேவைதான். நாங்க ஐயாட புத்தகங்களை எல்லாம் வாசிக்கிறதால நமக்கு எல்லாத்தையும் நம்மள நல்ல வடிவாக, அதாவது நாம யாருன்றத நாங்க இப்ப ஐயாட புத்தகங்களை நான் வாசிச்சதாலதான் இப்ப நான் உண்மையில அகம் பிரம்மாஸ்மி, நாங்க தான் அந்த மெய்ப்பொருளாகவும் நாம தான் இருக்கிறோம், இயக்கமாகவும் நாம தான் இருக்கிறோம், இயக்கம் இல்லாமலும் நாம தான் இருக்கிறோம். ஆதார மூலமும் நாம தான், மூலத்துல இருந்து வெளிப்படுறதும் நாம தான். ரெண்டும் ஒன்றுதான்ன்றதான் அந்த அது அனுபவம் பண்றல்ல. நாங்க முதல்ல எல்லாம் ஏதோ ஒரு அனுபவத்தானே பிடிச்சு வச்சுக்கணும் யோசிச்சு பாருங்க.
இப்ப நாம வந்து அனுபவமா நிறைய தெரிஞ்சுக்கிறது வந்து அனுபவ பதிவா அது நம்மளுக்கிட்ட மேல மேல நம்மளுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிறது தானே. ஓமோ. அது விடுதலைக்கு அது நல்லதா? ஓ, விடுதலை வேற, அனுபவம் அறிவை வளர்த்துக் கொள்றது வேற. விடுதலைன்றது என்ன? ஃப்ளோவிங்ல விடுறது. மனது பிடிக்கிறது ஒன்றும் இல்லைன்றதை விடுறதான் விடுதலை. ஐயா சொல்றாரு, சும்மா இருக்காதீங்க, புறத்துல உங்களோட செயல்ல கவனமா இருங்க. நான் ஐயா சொல்றேன், அப்படி இல்லாட்டி நாங்க செயல் இழந்து போயிடுவோம். அப்ப இந்த ஞானிகள் எல்லாம் என்ன செய்றாங்கன்னா, புறத்துல செயல் இல்லாமலுக்கு தானே அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஐயா இங்கே சொல்றாரு, புறத்துல செயலை செய்யுங்க. உங்களுக்கு இல்ல கடமை மேடம். மட்டும்தான் இருக்கு. நமக்கு உள்ளது கடமை மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. நம்மட கையில உள்ளது செயல் மட்டும்தான் நம்மட கையில இருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை நம்மட கையில. அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அது ஒத்துக்கிறோம். அப்ப செயல் இருக்கணுமாடா, என்ன செய்யணும்? நாங்க இருக்கும் வரையும் நாங்க எங்கட செயலை செய்து கொண்டே இருக்கணும். என்ன செய்யணும்? உங்களுக்கு எதுல நாட்டம் இருக்கோ, எதுல விருப்பம் இருக்கோ, அதுல நீங்க அந்த செயல்ல கவனமாகவும் தியானத்துடனும் நிதானத்துடனும் செய்யலாம். உங்களுக்கு எதுல நாட்டம் இருக்கோ அதுல நீங்க ஈடுபாடோட செய்யலாம். சரிங்க மேடம், சரிங்க, நன்றி நன்றி. ஆம், ஆம். 49 பேர் இருக்கிறீங்க. 9 மணி ஆகுது. கதைக்கலாம். ஷேர் பண்றீங்களா அனுபவங்களை, அல்லது கேள்விகள் கேட்குறீங்களா? 50 பேர் இருக்கிறீங்க. கேள்விகள் கேட்குறீங்களோ? எங்கட கையில உள்ளது பையாடவின் படி செயல் மட்டும்தான். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. விளைவு எங்கட கையில இல்லை. எங்கட கையில உள்ளது செயல் மட்டும்தான். இந்த பிரசன்ட்ல நாங்க செய்ய வேண்டியது இப்ப இந்த கணம், இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு என்ன விருப்பமோ விருப்பமானதுல நாம ஈடுபாட்டோடையும் அந்த கடமையை அர்ப்பணிப்போட நாங்க செய்யணும். அது நாங்க செய்யல, செய்யறது இறைவன் என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ள வரக்குள்ளதான் அந்த உண்மையான அந்த இது எங்களுக்குள்ள வரும். அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். அம்மா என் பேர் கவிதா. நான் இங்கே தமிழ்நாடு கரூர் மாவட்டத்துல இருக்கேங்க. சொல்லுங்க. கரூர் மாவட்டத்துல இருக்கேங்க. இல்ல நீங்க அனுபவம் யாருமே கேள்வி கேட்கல. ஏன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு அகத்துல வேலை இல்லைன்னு சொன்னாலும் ஒன்னும் கேட்கறதுக்கு போல. அனுபவமாவது சொல்லலாமேன்னு போமா எடுத்தேங்கம்மா. எந்த அனுபவத்தை சொல்லவா? நீ இல்லைங்கம்மா, என்ன என்னோட கேக்குறீங்க? அனுபவத்தை விளங்கல சொல்றேங்க. எனக்கு. என்னோட அனுபவத்தை சொல்றேங்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நான் அக்டோபர் மாசத்துலதான் இந்த ஞான முகாம் அட்டன் கொஞ்சம் பண்ணேங்க. சத்தமா சொல்றீங்களா ஐயா? சத்தமா. இந்த ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்ப கேக்குதாங்கம்மா? கேக்குது. இப்ப கேக்குதாங்கம்மா. இப்போ அக்டோபர் மாசத்துலதான் நான் அந்த ஞான முகாம் அட்டன் பண்ணேங்கம்மா. இதுக்கு முன்னாடியும் ரொம்ப வருஷங்களா நான் தியானம் பண்றது, அந்த மனோகரன் ஐயா இருந்த அதே அமைப்புலதான் நாங்களும் இருந்தோம். அப்ப இல்லாத ஒரு தெளிவு, ஒரு அமைதி இதெல்லாம் இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அகத்துல முதல்ல போராடிக்கிட்டே இருந்தோம். இப்ப அந்த போராட்டம்லாம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கும். அதாவது அகத்துல என்ன வந்தாலும் அதுக்கு நம்ம வேலை இல்லை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் என்னால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதாவது இப்ப கேள்விக்கான பதில் வந்து எனக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கு. எங்கேயும் வெளியில தேட வேண்டியது இல்ல. இறைநிலையை பத்தி கேள்வி எல்லாம் முதல்ல இருந்தது. இப்ப எல்லாம் அது அகம் பிரம்மாசிமிங்கிறத முதல் நாளே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கிளாஸ் முடிஞ்சப்பவே.
ம் அதுக்கப்புறம் 23 வருஷங்களா நான் இந்த அமைப்புல இருந்திருக்கேன். அன்னைக்கெல்லாம் ம் வாங்கின ஒரு நல்ல பேர் வந்து இப்ப வாங்கியிருக்கேன். ஏன்னா எங்க பசங்க வந்து நான் ஏதாவது பண்ணா சொல்லுவாங்க. நீங்க என்ன யோகா ம் படிச்சிருக்கீங்க? இது இப்படி செய்றீங்க, அப்படி செய்றீங்கன்னு என்ன விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப ம் இந்த கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என் பையன் ஒரு வார்த்தை சொன்னான். அம்மா நீங்க இந்த கிளாஸ் போயிட்டு வந்து 2 நாளே ரொம்ப மாறிட்டீங்க அப்படின்னு. ம் அதுதான் நான் இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தேன். அது எனக்கு கிடைச்சதா ரொம்ப சந்தோஷப்படுறேங்கம்மா. உண்மையாவே நல்ல அந்த ஒரு பாராட்டு தான் வந்து நான் வாழ்க்கையில இவ்வளவு நாள் தேடின விஷயமா இருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாராட்டு. அப்ப நீங்க அந்த பாராட்டை எதிர்பார்த்து அது உங்களுக்கு திருப்தியை தந்திருக்கீங்க. அந்த பாராட்டு கிடைச்சதால உங்களுக்கு அந்த திருப்தியை வெளிய பெற்றுன்னு சொல்றீங்க. யார் சொல்லியிருந்தாலும் நான் அது அவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. என்னோட பையனே சொல்லும்போது அது வந்து அது அவங்க உணர்றாங்க. அந்த ஓ அந்த நிலைக்கு தான் வரணும்னு ரொம்ப வருஷமா ஓ போராடிட்டு இருக்கேன். ஆனா அது அதுதான் உங்களுக்குள்ள உணர்றீங்களா? உங்களுக்குள்ள நீங்க ஏற்கனவே எனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நாங்க உணர்றேன். எங்களுக்குள்ள வெளியிலயும் உணர்ந்தா உணர்றேன். போதும். ஆமா ஆமா. என்னன்னு சொன்னா எனக்குள்ளேயும் சொல்லுங்க. யாரும் சிலவள பாராட்டலாம். அல்லது அவங்க நம்மள பாராட்டத்தான் வேணுமென்றும் அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அதை சமனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி உங்களோட மனசு பக்குவம் அடைஞ்சிரும். அந்த ஓகே. போராட்டம், மனப்போராட்டம், அகத்துல போராட்டம் நின்ற உடனேயே உங்களோட மனம் பக்குவமாக வந்துரும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாரி. அதாவது அவங்க பாராட்டினாலும் உங்களுக்கு ஒன்றுதான். பாராட்டாவிட்டாலும் அது ஓகே தான் என்ற அளவுக்கு உங்களோட பக்குவம் அது இல்ல, தானாக இல்ல. நிகழும். எல்லாம் ஓம். நான் அதாவதுங்கம்மா அது என்ன சொல்றது? எத தெரிஞ்சுக்கணுமோ அத தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் நெனைக்கிறேன். அந்த பாராட்டுங்கிறது வந்து என்ன பெருமையா நெனைக்கல. எதுக்காக சரி. எதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கு. ஏன்னா ஆமா. இப்படியெல்லாம் அப்ப கண்டிப்பா. நான் சரியா இருக்கிறேன்றத உங்களுக்கு இத தெரியப்படுத்துது. அது செக் ஓமம். பண்றதுக்காக தான் ஓம். இவ்வளவு வருஷம் போராடி ஓ இருக்கேன் நானு. ஆமா. போராட்டம் ஆமா. உங்களுக்குள்ள இருந்து, அந்த போராட்டம் முடிஞ்சு அதாவது எங்களுக்குள்ள இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும். இப்ப எவ்வளவு பேர் போராடி கொண்டு இப்பவும் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த தெளிவு வரலையே. முதல்ல இருந்த வாழ்க்கையில நெறைய சிக்கல்கள் இருந்தது. இப்பவும் இருக்கு. ஆனா அது எதுவுமே இருக்கு. என்ன இப்ப பாதிக்கல. அதுதான். எதுவுமே என்ன அதுதான். பாதிக்கல. ஆமா, ஆமா. துன்பங்கள் இல்லாம போற நிலை இல்ல. ஆமா. ஞானம் இருக்கு. என்றது துன்பம் இல்லாத நிலை இல்ல. துன்பத்தில் துவளாத நிலை. அதே என்ன துன்பம் இருக்கு. வந்தாலும் ஆமா. ஆமா. அதான். என்னோட செயல்ல மட்டும் தான் நான் கவனம் செலுத்துறேன். ஆமா. அது எனக்கு இப்ப ஆமா. நல்லா தெரியுது. அத பத்தி நான் கவலையா அந்த ம். அகத்துக்குள்ளேயே நான் போறதில்ல. அதுதான். தேவையில்ல. ஆனா அதனால வரும். சொல்யூஷனும் நெறைய தானாவே அது நடக்குது. ந அதுதான் இறைநிலையான்னு தெரியல. ம். இல்ல அதுதான் நிறைநிலை. சரிதான். இவ்வளவு நாள் நான் சரி துன்பம் செஞ்சு நெனச்சதெல்லாம் சரி பண்ண முடியல. இப்ப அது தானாவே நடக்குது. தானா தான் நடக்குது எல்லாம். நீங்க ஆமா, ஒன்றும் அங்க செய்யல. ஆமா, செயலும் தானா நடக்குது. நாங்க உண்மையில அங்க நான் என்ற ஒரு தனித்துவமான ஆள் இல்ல. ஆமா. எல்லாம் தானா தான் நடக்குது. எல்லாம் இறை இயக்கம் தான். இறைவன் தான் எங்களுக்குள்ள இருந்து ஒரு டிராமா பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கண்டிப்பா. கணமும் அந்த அகம் ஐயா சொன்னது என்னன்னு சொன்னா, ம். அகத்தையும் புறத்தையும் ஐயா பிரிச்சு இலகுவாக்குறதுக்கு தான் சொல்லியிருக்கிறார். ஆனா செயல் நடக்கக்குள்ள அகமும் புறமும் ஒன்றாத்தான் நடக்குது செயல். ஆமா. அங்க ஒன்றுதான் இருக்கு. உள்ளது ஒன்றுதான். 2 இல்ல. ஆ நான்கிறத வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கேங்கம்மா. அது வந்து இப்பதான் அதான் புரியுது. அதான். இத்தன விளங்கிட்டு. வருஷம் நீங்க உங்க போராட்டத்துக்கு அப்புறம் ம், இப்பதான் புரிஞ்சிருக்கு. ம். அதனால இறைநிலையே நம்மளா தான் இருக்கோங்கிற ஒரு நல்ல ஒரு தெளிவோட அது இருக்கேங்கம்மா. அதுதான். இத கொண்டு வந்து சேர்த்த எல்லாருக்குமே நன்றிங்கம்மா. அ இந்த இந்த நல்ல. அனுபவம் மத்தவங்களுக்கும் ஒரு விளக்கமா இருக்கும்னு தான் நான் வந்து இத ஆம், சொன்னேங்கம்மா. நன்றிங்கம்மா. ஆமா. நல்ல. நன்றி. இதேபோல மற்றாக்களும் பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய பேர் இருக்கிறீங்க. அம்மா 51 பேர். வணக்கம். வணக்கம், வணக்கம். சேலம் சேலம் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். ம். என் சொல்லுங்க. என் பேர் என் பேரு சமீனா. சமீனா பேகு. வணக்கம் அம்மா. வந்து வணக்கம். இப்போ செயல் வந்து எல்லாமே இறைவன் தான் நம்மள செய்ய வைக்கிறாரு அப்படின்னு ம், நம்ம சொல்றோம். அப்போ ம், இறைவன் தான் எல்லாமே நம்மள செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ம், எப்படி நம்ம அதை உணர்ந்துக்கிறது? நமக்கு எப்படி அது தெரிய வரும்? எப்ப தெரிஞ்சுக்கிறது? இப்ப நான் ஒரு செயல் செய்யறேன்னா நான் செய்யற மாதிரி தானே இருக்குது. ம். அது இறைவன் தான் நம்மள செய்ய வைக்கிறாரு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அத? எப்ப அத நம்ம அ உணர்ந்துக்கிறது? ஓ! இப்ப பாருங்க. இப்ப நீங்க உங்கள செயல் செய்யறதுக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்ப ஐயா சொல்ற உதாரணத்த சொல்றேன். மேசையில ஒரு 50 கிலோ வெயிட் இருக்குது. சரிங்கம்மா. சரிதானே?
அதை சரிங்கம்மா. நீங்க தூக்க போறேன்னு ஒரு முடிவு எடுத்த உடனே உங்களோட கையில அதை தூக்குறது உரிய சக்தி வருகுதா? வருது. ஆமா. அதாவது நம்ம நினைச்ச உடனே அதை நம்ம எடுக்கிறோம் அந்த பொருளை. ஆஹ் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சப்ளைஸ் எனர்ஜி உங்களுக்குள்ள இருந்து வருது. அப்ப அப்ப நம்ம என்ன நாங்க அப்ப நம்ம ஆமா நினைக்கிறோம்னு சொல்றது அது என்னது இப்போ? அது நாங்க நினைக்கிறோம். நம்ம நீங்க நினைக்கிறோம். நீங்க நீங்க தான் ஆ அந்த புத்தி. ஆ நீங்க தான் புத்தி. ஆமா, அததான் கேக்குறேன். நீ- ஆ நீங்க தான் அந்த புத்தி. ஆமா. அறியாமையில இருக்கிற புத்தி இத ஆ உணரல. இப்ப உங்களுக்கு உணருது. உள்ளுக்குள்ள நீங்க ஆ முடிவெடுத்தால் உங்களுக்கு ஆ பின்னால ஆ உடம்பு வருது. இந்த உடம்ப ஆ சப்போர்ட் பண்ண வருது. பிரபஞ்சம் இறைவன் உங்களோட வாரார். எதிர்ப்பு இல்லாமலுக்கு உங்களோட வந்து உங்களை தூக்கித்தான் அவர் எல்லாம் செய்கிறார். உங்களோட ஆ இணைகிறார். நீங்க முடிவெடுத்தா தான் அதெல்லாம் நடக்குது. அப்ப எல்லாத்துக்கும் பொறுப்பு யாரு? இந்த செயலுக்கெல்லாம் பொறுப்பு இறைவன் யாரு? இறைவன் தான் பொறுப்பு எல்லாத்துக்கும். அதுதான் நீங்க முடிவெடுக்கணுமே. இப்ப முடிவெடுக்கிறாள். நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னா, இப்ப ம், நான் அப்படின்னா கடவுள் தான் நம்மள எல்லாரும் செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த நான் ம். யாரு? நீங்க நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்களும் அவர்தான். நீங்களும் ஆ, அவர்தான். இப்ப எல்லாம் ஒன்றுதான். உடம்பு இருக்குது. ம், மூச்சு காத்து என் ம், உடம்புல ஓடுது. ம், பேசுறது ஒரு சவுண்ட். நான் ஒரு ஆள் பேசுறேன். அப்ப நான் பேசுறது ம். நானா? மூச்சு விடுறது நானா? என் உடம்பு நானா? மூன்றும் ம், ஒன்றாக இப்ப இந்த இந்த எனர்ஜி இந்த நீங்கன்ற அந்த அந்த ஆற்றல் ஆ. தானாக இயங்குமா? அது அது இயங்குறதுக்கு என்ன வேணும்? அது இயங்குறதுக்கு கடவுள் சக்தி தான் வேணும். அந்த உடல் உடல் மனம் ம், ஆத்மா ம், இந்த ம். மூன்றும் ஒன்று இணையக்குள்ளதான் அந்த செயல் நடக்குது. ஆ, அது விளங்குதா? விளங்குதுங்கம்மா. உடல்ன்றது இந்த கருவி, ஆமா. மெஷின். ஒரு மெஷின். கார். ம். கார் இயங்குறதுக்கு என்ன வேணும்? அது கார் பெட்ரோல். எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதை ஒரு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் ஆள் வேணும். ஆபரேட் பண்ணவளுக்கு கார் இயங்குமா? இயங்காது. ஒரு ஆள் வேணும். இல்ல. அப்ப அந்த நான் முடிவெடுக்கிறவர் தான் பொறுப்பான ஆள். நாம தான். நான் ஆமாதான். முடிவெடுக்காட்டி அங்க எனர்ஜி வராது. அப்ப சப்ளை நடக்காது. நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பு. அப்போ நாம தான். நன்றும் தீதும் பிறர் தர வாரா. வாரா. அப்ப நீங்க எடுக்கிற முடிவு எப்படியான முடிவா இருக்கும்? உங்களோட கையில என்ன இருக்குது? முதலாவது நீங்க சிந்திக்கிறது, நீங்க ம். சொல்றது, நீங்க செய்யறது 3 மாற்ற கையில இருக்குது. எல்லாமே நான் தான் பண்றேன். நீங்க தான் பண்றீங்க. ம். நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. ஆமா, நான் தான் பொறுப்பு. ஆ அப்ப நீங்க இப்ப என்னத்துல கவனமா இருக்கணும்? உங்களோட சிந்தனையில ம். ஆ கவன கவனம். சிந்தனையில கவனம் இல்ல வைக்கணும். சொல்லில அதுலயே கவனம் வைக்கணும். செயல்ல அதுலயே கவனம் வைக்கணும். அப்பதான் நம்ம நல்லது அப்ப கெட்டது எப்படி இருக்கும்? புரிஞ்சுக்க முடியும். அதுல உங்களோட கவனம் இருக்க மாட்டா எப்படி இருக்கும்? உங்களோட சிந்தனையும் சொல்லும் செயலும் இணக்கமா இருக்குமா? 3 நான் கவனம் வைக்கும் போது எனக்கு தெளிவா இருப்பேன் நான் கொஞ்சம். நிதானமும் தெளிவும் உங்களுக்குள்ள வரும். உங்களோட ஆமா. புத்தி நீங்க ம். நிதானமாகவும் தெளிவாகவும் இருந்து ம். முடிவெடுக்கக்குள்ள உங்களோட முடிவுகள் எப்படி இருக்கும்? தெளிவா இருக்கும். குழப்பமாக உள்ளுக்குள்ள இருந்து நீங்க முடிவெடுத்தா அப்படி இருக்கும். குழப்பமா தான் இருக்கும். அதைத்தான் இப்ப சொல்லப்படுது. அப்ப நீங்க என்றால் குழம்பாமலுக்கு நிதானமாக தெளிவு. இவ்வளவு நாளும் நீங்க இந்த புரிதல் வர முதல்ல எப்படி இருந்தீங்க? இப்போ நான் புரிதல் வரும்போது இப்ப நான் கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேங்கம்மா. ம், கொஞ்சம் தியானம் எல்லாம் பண்ணுவேன். நான் ஐயா முகாம் ஒரு தடவை கூட நான் இன்னும் கலந்துக்கல. ம், நான் இப்போ இது கேஷுவலா நான் யூடியூப்ல பார்த்தேன். பார்த்துட்டு தான் ம். உங்க இதுல நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். சரி. புதுசா? இல்லை புதுசுங்கம்மா. புதுசுதான். சரி சரியா சரி சரி. சரி. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். சரி, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ம். இப்ப நீங்க சொன்ன இந்த எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தியானம் பண்ண 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 நமக்கு ஒரு நாளைக்கு அது விளங்கிருமாங்கம்மா எல்லாமே நம்மளுக்கு? நீங்க எங்க ம். இருக்கிறீங்க? சேலத்திலயா? சேலம் மாவட்டம் நானு. அப்ப சேலம் மாவட்டம் ஐயா அங்கதானே ஐயா ஒரு 3 நாள் இல்லம்மா, தியானமும் நமக்கு அங்க போங்களே, நேர்ல போய் கலந்து கொள்ளுங்களா ஐயாட முகாவுல. போறேங்கம்மா, கலந்துக்கிறேன். நான் இப்பதான் அந்த யூடியூப் சேனலே நான் பார்த்தேன். பார்த்துட்டு நீங்க அப்புறம் நான் முதல்ல ஐயாட ஞான முகாமுல 3 நாள் போனீங்க. அந்த 3 நாள் போதும். வேற நீங்க திரும்பி போகவே தேவையில்ல. அந்த 3 நாள் சரிங்க. போயிருந்தீங்கன்னா உங்களோட வீட்டை நீங்க நிதானம் தெளிவாக ம், ம். எல்லாம் செய்வீங்க. சரிங்கம்மா. சரி, அவ்வளவும் போதும். வேற நான் ஒன்றும் இங்க கதைக்க தேவையில்ல. நீங்க சரிங்கம்மா. 3 நாள் ஞான முகாமுக்கு போங்க. அவ்வளவும் போதும் சரிங்க. உங்களுக்கு. ரொம்ப சரி. நன்றிங்கம்மா. நன்றி. ஆமா.
வணக்கம், சொல்லுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குங்கம்மா. ஓ, 5 நிமிஷம் இருக்கு. கேள்விகள் ஒரு தடவை கேட்கறாங்களே பெருசா. யாராவது கேட்கலாம் லாஸ்ட் கேள்வி. நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் அனுபவங்கள் என்னன்னு பகிர்ந்து கொள்றாங்கல்ல. ம். நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் இப்ப. ஆமா ஆமா ஆமா. ஒரு 4 நிமிடம் இருக்கு. யாராவது கொஸ்டின்ஸ் கேட்குறதுன்னா கேட்கலாம். இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது ஷேர் பண்ணிட்டு நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அனுபவங்களையும் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும், மற்றாக்களுக்கும் அது உதவியா இருக்கும். ம். யாராவது வாங்க கதைங்களேன். நாளைக்கு ஐயா கலந்துரையாடல் இருக்கு நினைக்கிறேன். ஆமா நாளைக்கு ஆமா நாளைக்கு ஈவினிங் பகவத் ஐயா கலந்துரையாடல் 100 பேர் தான். பாவத்தையோட கலந்துரையாடல் இருக்கு நாளைக்கு. ஆமா நாளைக்கு வந்து 100 பேர் தான் ஆக்சுவலாக நம்ம ஜூமில் கலந்துக்க முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வர 100 பேர் நம்ம அந்த ஆமா. இது பண்ணிடலாம். அதனால எல்லாருமே இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்க எல்லாமே இன்னைக்கு ஒரு 50 பேர் பக்கம் கலந்துருப்பாங்கன்னு இருக்கு. ஸோ ஆமா. ரெகுலராக கலந்துக்கிறவங்க 50 பேர் இருப்பாங்க. அது எல்லாமே எக்ஸஸாக நாளைக்கு ஐயானால நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ம். ஸோ இந்த இதை நம்ம இது பண்ணிக்கலாம். கதைக்கிறீங்களா? ம். கேள்விகள் ஒன்றும் இல்லையோ? கலந்துரையா வேற எதுவும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறாங்கம்மா. ம். மனோகரன் சார் இருக்காருன்னா அறிவிப்புகள் இருந்தா ஐயா சொல்லுவாரு. மனோகரன் சார் இன்னைக்கு வரலையா? இருக்காரு. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அறிவிப்புகளோட முடிச்சிடலாம் ஐயா. இன்னைக்கு சரவணன் ஐயாட இதுதானே இன்னைக்கு வரலன்றதால. இல்ல இன்னைக்கு வந்து அவங்க வந்து தியான முகாம் அங்க சேலத்தில் நடந்துட்டு இருக்குங்கம்மா. அதுக்கு ஐயா வந்து ஒரு சரவணன் சார் பேச சொல்லிட்டாங்க இன்னைக்கு நைட்டு. அதனால அவங்க வந்து வர முடியல. ஓ, அதான் நான் போட்டேன். நான் ஐயா இல்லைன்னு நம்பர் போட்டு விட்டேன். நாளைக்கு ஐயா வராரு என்ன பேச்சுக்கு? ஆமா ஆமாங்க ஆமாங்க. ம். ரொம்ப நன்றிங்கம்மா, சிறப்பாக தெளிவாக கைத்தீர்கள். அதனால யாருக்குமே டவுட்டே இல்ல போல இருக்கு, சந்தேகமே இல்ல போல இருக்கு. எல்லாரும் நல்ல கிளியரா இருக்கிறாங்க ஐயா. கிளியரா இருக்கிறாங்க. அதாங்கம்மா ரொம்ப. ஒரு மாசம் அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கிறாங்க. எல்லாரும் ஆமா நிதானமாக ஆமாங்க தெளிவாக. ஆமாங்கம்மா. கைலாசம் நாளை ஐயா சொல்லுங்கம்மா. கைலாசம் ஐயாவும் இருக்கிறார் போல இந்த இதுல. இருக்காரு. ஆமாங்க ஐயா கொஞ்சம் கதைச்சா நல்லா இருக்கும். இந்த கைலாசம் ஐயா இல்ல இருந்தாரு, இந்திய வெளியே போயிட்டார் போல இருக்குங்க. போயிட்டார் போல. முன்ன நான் வந்து பார்க்கும்போது இருந்தார், இப்ப வெளியே போயிட்டார் போல. சரிங்கம்மா. நாளை இரவு 8:30 ஜூம் மீட்டிங்கில் ஸ்ரீ பகவத் ஐயா அருளுரை ஆற்ற இருக்கிறாங்க. அவங்க பேசினதுக்கு பிறகு தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை ஐயா கிட்ட நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். அறிவிப்புகள், அதாவது நாளை மறுநாள் ஜெயக்குமார் அவர்கள் சத்தியமங்கலத்திலிருந்து உரையாற்ற இருக்கின்றார், கலந்துரையாடலிலே கலந்து கொள்ள இருக்கின்றார். நாம் அதை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து 25, 26 2 தேதிகளில் சென்னையிலே ஒரு தியான முகாம் நடைபெற இருக்கின்றது. அடையாறிலே தியான முகாம் நடைபெற இருக்கின்றது. வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் கலந்து கொள்ளலாம். அதில் வந்து குறைவான நபர் தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆகவே சீக்கிரமாக உங்களுடைய முன்பதிவை நீங்கள் அங்கே செய்து கொள்ளலாம். அடுத்து சேலத்திலே ஞான முகாம் 30, 31 பிப்ரவரி 1 நடக்க இருக்கின்றது. அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போய் கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக திருநெல்வேலியிலே ஒரு 2 நாள் ஞான முகாம் 14, 15 2 தேதிகளே ஒரு ஞான முகாம் நடைபெற இருக்கின்றது. திருநெல்வேலி அதை சுற்றியுள்ள மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நமக்கு யாராவது தெரிந்தவங்க திருநெல்வேலி சுற்றி இருக்கிறவங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி அவங்கள வந்து கலந்துக்க சொல்லலாம். 2 நாள் ஞான முகாம், அதுக்கு வந்து நன்கொடை வந்து 1000 ரூபாய் தான். ஆகவே அதை பயன்படுத்திக்கிட்டு
இன்னும் ரொம்ப மக்களுக்கு இது புரிதல் ஏற்பட்டு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லோரும் தன்னுடைய மனதோடு போராடாமல் இயற்கையாக அதை இயற்கையோடு இணைந்து சிறப்பாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. இதிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. உரிய நேரத்திலே கை கொடுத்த ரதிதேவி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றிங்கம்மா. நிறைவு நன்றி, செய்திக்கலாம். வணக்கம். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளம்.